தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு ஏழுமலை நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது ரொம்ப இணக்கம் காட்டியது நாம் தமிழர் கட்சி. தம்பி தம்பி என்று தான் அண்ணன் சீமான் பேசினார். சமீபத்தில் குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நாள்தோறும் தாவேகா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்குறோம் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக. பொது வழியில் ரொம்ப பேசுகிறாரு திரு சீமான் அவர்கள் தாவேகாவை. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாதிரி மென்மை போக்கோடு அணுகுகிறார், திமுகவிற்கு ஆதரவாக தாவேகாவை பேசுகிறார் அப்படின்னு பொது வழியில் இந்த கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன உண்மையான நிலவரம்? அது முற்றிலும் தவறானது. எங்கே எந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரவாக நாங்கள் பேசணுன்றதை அவங்க சொல்லணும். இப்போ அதாவது பொதுவாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கள் கட்சியை துவங்கினதே நாங்கள் திமுக காங்கிரஸ் எழுத்து தானே கட்சியை தொடங்கியிருக்கிறோம். 15 ஆண்டு காலமாக நாங்கள் திமுகவை பற்றி பேசாத பேச்சுக்கள் இல்லை. அவங்களுடைய செயல்பாடுகளை, அவங்களுடைய அரசியலை நாங்கள் எங்களை விட நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக பேசுறது வேறு எந்த கட்சியுமே கிடையாது. அதிமுகவும் நாம் தமிழர் கட்சி பேசணும், அதிமுகவும் பேசுனதில்லை, இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் பேசுனதில்லை. இருக்கிற எந்த கட்சியுமே அந்த அளவுக்கு பேசல. ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் முழுக்க 100% திமுக காங்கிரஸை பலமாக எதிர்க்கிற ஒரு கட்சி. அதனால் திமுகவுக்கு ஆதரவான்னு சொல்கிறது அது பொதுவாக போகிற போக்கில் நமக்கு எதிர்ப்பாக செயல்படுற சில கட்சிகள் சொல்கிறது. ஏன்னா முன்னாலே சொல்லுவாங்க இல்லையா, நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ பாஜக விட்டுட்டாங்க. இப்போ யாரோட பி டீம்னே தெரியலன்ற அளவுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா எல்லாரோட பி டீமும் நாம் தமிழ் ஆக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் தாவேகாவை நீங்கள் போட்டு அடின்னு அடிக்கிறீங்களே, என்ன காரணம்? ஆமாம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலேருந்து அடுத்து கட்சி தொடங்கணுங்க யாரும் திராவிடம் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கினது இது வரைக்கும் இல்லை. அதுக்கு நீங்கள் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு முன், நாம் தமிழர் கட்சிக்கு பின் அப்படின்னு நீங்கள் திராவிடத்தை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி தான் திராவிட கட்சி எல்லா கட்சியும் திமுகவா, அதிமுகவோ, தேமுதிக வந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திமுக வந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் திராவிடம் என்ற பேரில் இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னெடுத்ததுக்கு பிறகு எல்லாரும் அதுக்கப்புறம் யாரும் திராவிடம் என்ற ஒரு கட்சி வரல. இப்போ விஜய் சொல்கிறது கூட அவரும் திராவிடன் கட்சிக்கு பேர் கொண்டு வரல. எங்கள் அமமுக பார்த்தோம். அமமுக அவரை அமமுக முன்னேற்ற கழகம் தான் வச்சார். யாரும் திராவிடன் கொண்டு வரல. இவரும் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்கிறாரு தவிர திராவிடன் வைக்கல. அப்போ இங்கே என்ன வருதுன்னா, எல்லாருக்கும் ஒரு திராவிடம்னா ஒரு பயம் உருவாகிடுச்சு. அதை உருவாக்குனது அண்ணன் செந்தமிழன் சீமான். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் யாரும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா திராவிடத்தை இதுக்கு முன்னாடி எதிர்த்தவங்க யாரும் பெருசாக பேசுனதும் இல்லை. அது மக்கள்கிட்ட போய் அந்த கருத்து சேர்ந்ததும் இல்லை. அது சீமான வருகைக்கு பின்னால் தான் 2009-10 காலகட்டத்துக்கு பின்னாடி தான் இந்த திராவிடம் என்றது இந்த மண்ணிலிருந்து முதலமாக மறைந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம சொல்லணும். அதை அவர் விஜய் கட்சி தொடங்கும் போது இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு தாவேகாவை நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான். தாவேகாவோட வளர்ச்சி அவர் கொஞ்சம் கோபப்படுகிறார், அது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தான் பாதிக்கும் அப்படின்னு தான் இவ்வளவு கோபப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எந்த காலகட்டத்திலும் யாராலையும் பாதிக்கப்படாது. நாம் தமிழர் கட்சிக்குன்னு வர ஓட்டு அது சினிமா நடிகர்களுக்காகவோ சினிமா முகத்தை பார்த்து அந்த மோகத்தை பார்த்து வரதில்லை. இங்கே அது நாம் தமிழர் கட்சி முழுக்க கொள்கை கோட்பாடின் அடிப்படையில் தான் எல்லாரும் வராங்க. ஏன்னா ஒரு முழு விழிப்புணர்வோடு வந்தால் 15 ஆண்டு காலமாக பார்த்தவன் இந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை, அவங்க போகிற நோக்கத்தை புரிஞ்சு இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான அரசியல், உயிரினங்களுக்கான அரசியல், இயற்கை வளங்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு எல்லாம் பார்த்து தான் யோசனை பண்ணி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வராங்க. அந்த ஓட்டு முடிவு பண்ணி வந்த ஓட்டு. அந்த ஓட்டை யாரும் இல்லை, அது விஜய் இல்லை, விஜய்க்கு அப்பா வந்தாலும் சரி, விஜய்க்கு தாத்தா வந்தாலும் சரி, யாரும் அந்த வாக்கை மாற்றவே முடியாது.
அது முற்றிலும் வந்து விஜய் வந்து அந்த ஓட்டெல்லாம் கொண்டு போகிறோன்னா அது ஒரு சும்மா அரசியலுக்காக வெளியில் இருக்க மாற்று கட்சிகள் பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அப்படி இப்படி வந்து அது விஜய்க்கு போவோம். விஜயோட கட்சியை பற்றி தான் நான் வந்து அதை பார்த்துட்டுமே. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதுலேருந்து அந்த கொள்கை கோட்பாடு வந்து எங்களுக்கு நாங்கள் ஏன் எதிர்க்கிறோன்னா, நாங்கள் விஜய் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, அவருடைய கொள்கை கோட்பாடு தான் எதிர்க்கிறோம். நீங்கள் வந்து ஒன்று தமிழ் தேசியன்னு பேசுங்க, இல்லை திராவிட தேசியன்னு பேசுங்க. இப்போ அதிமுக பேசுகிறாங்க திராவிடன்னு சொல்கிறாங்க, திமுக திராவிடம் பேசுகிறாங்க. கட்சி நீங்கள் விரும்புகிற மாதிரி தான் அவர் கொள்கை கோட்பாடு ஏற்றுக்கணுமா? அவர் கொள்கை கோட்பாடு அவருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் வந்து 15 ஆண்டு காலம் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கான அரசியலை வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்குது திராவிடத்தால், எல்லாம் இழந்திருக்கிறோம். நாங்கள் பல லட்சம் உயிர்களை 1.25 லட்சம் பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த திராவிட கட்சிகளால். எங்களோட இயற்கை வளங்கள்லாம், தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள்லாம் பாதிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு உதாரணமே வந்து ஐயா சகாயம் இருந்தார், ஐஏஎஸ் சகாயம் இருந்தார். அவர் போய் சுடுகாட்டில் போய் படுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? சுடுகாட்டில் யாராவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சுடுகாட்டில் போய் படுத்ததை யாராவது பார்த்துருக்குறாங்களா? அவர் ஏன் அங்கே போய் படுத்தார்? அங்கே இருக்கிற இயற்கையாக இந்த கல் குவாரிகள்லாம் வந்து அவ்வளவு கோடிகளை வந்து இந்த 2 கட்சிகள் ஆட்சியில் கொள்ளடிக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவர். அதை முற்றிலுமாக தடுக்கணும் அப்படின்னு தான் அவர் வந்து அங்கே போய் அந்த சுடுகாட்டில் படுத்திருந்தார். அப்போ இந்த இயற்கை வளங்களெல்லாம் நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த திராவிட கட்சியிலே வந்து நாங்கள் எதிர்க்கிறதுக்கு காரணமே இந்த இதுதான். என்னுடைய மண்ணில் இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் கொள்ளை போகுது, எங்களால் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியல. அதுக்கு உதாரணம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் தயாரிக்கிற அந்த பிராந்தி விஸ்கி எல்லாம் எடுத்து போயிட்டு ஏசி அறை குடோன் கட்டுறான். ஏசி அறை குடோன் கட்டி அதுக்கு வந்து காவலர் போட்டு அதுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் போட்டு வைக்கிறான். ஆனால் இன்னைக்கு இந்த ஆண்டு வரைஞ்ச அந்த நெல் மூட்டையில் கொண்டு போய் எங்கே போட்டுருக்காங்க தெரியுமா? வெட்ட வெளியில் மைதானத்தில் போட்டு ஒரு கவரை போட்டு மூடி வச்சிருக்கிறான். இந்த மழையில் ஏதாவது ஒரு ஓலை போட்டு மூடனா அந்த குற்றச்சாட்டிற்கு வேளாண் துறை அமைச்சர் உள்ளிட்ட தமிழக அரசு சார்பில் தொடர் விளக்கங்கள் தரப்படுது. அது நீங்கள் ஏற்கலையா? என்ன விளக்கம்? நாங்கள் கேட்குற விளக்கம்னா, நான் கஷ்டப்பட்டு என்னுடைய விவசாய நிலத்தில் என்னுடைய வேர்வை ரத்தமாக சிந்தி நான் பொருளை தயாரிக்கிறேன். எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி கிடையாது. குஜராத்தில் போய் பாருங்கள், மோடியோட மாநிலத்தில் அவ்வளவு அருமையாக அந்த விவசாய பொருட்கள் கொள்முதல் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய கிடங்குகள் கட்டி வச்சிருக்கிறாங்க. குஜராத்தில் அவ்வளோ பெரிய கிடங்குகள். நீங்கள் போய் இதில் போய் பாருங்கள், வலைத்தளங்களோட போய் பாருங்கள், அவ்வளோ பெரிய இது கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரே ஒரு குடோன் கூட இங்கே இந்த கொள்முதல் பண்ணுற நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கப்படலை. அப்போது இந்த மாநில அரசு தமிழர்களை எப்படி மதிக்குது, விவசாயிகளுக்கு என்ன மரியாதை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் எங்களுடைய இந்த அரசியல் 15 ஆண்டு காலத்தில் எங்கள் அண்ணன் சீமான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின அரசியல் தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இப்போ பேசுகிறோம். இந்த பாதிப்பெல்லாம் நாங்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணிலேருந்து முற்றுமுதலுமாக ஒழிக்கப்படணும்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த சமயத்தில் தான் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே இந்த குற்றங்களையும் இந்த தவறுகளையும் ஏற்றுக்கொள்வார் விஜய் அப்படின்னு நீங்கள், அது சரியா? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் இவ்வளவு சொல்கிறோம், இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த திராவிடத்தை பற்றி போய் பேசுகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் யாருக்காக நீங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கிறீங்க? தமிழ் தேசியன்னு சொல்கிறீங்க, திராவிடத்தை அவர் தூக்கி பிடிக்கிறாரா? அப்படி எதுவும் தெரியலையே. ஆமாம், அவர் வந்தோடனே முதல் வந்து பெரியார் தான் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. பெரியார் தான் என்னோடய கொள்கை. நாங்கள் வந்து பெரியாரை தூக்கி வீசிட்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்டினுடைய அழிவு பெரியாரை நீங்க தொட்டீங்க, அப்பவே நாம் தமிழர் கட்சி கெட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்களே. யார் சொல்றது? என்கிட்ட சொல்லுங்க. பெரியாரை வந்து இவங்க வந்து மூடி 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 பாதுகாத்து ஒரு பெரிய பிம்பமா இவங்க வந்து வெளி உலகுக்கே காட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிம்பத்தெல்லாம் இன்னைக்கு அடிச்சு நொறுக்குனது எங்க அண்ணன் சீமான் தான். இதை போன முறை அந்த செய்தியில நான் சொல்லியிருக்கிறேன். பெரியார் மண்ணிலே போய் நாங்கள் தேர்தலில் நின்னோம். அங்கேயே பெரியார் இயக்கமாக நின்றுது.
அவங்க வாங்கின ஓட்டு பெரியார் இயக்கம். பெரியாரித்தனத்தை ஒழித்தார், சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவித்தார், கல்வி வளர்ச்சி எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய பங்களிப்பு அளப்பரியது. இது எதையுமே வந்து ஏற்காம பெரியாரே ஒரு மண்ணுன்னு பேசுறாங்க நாம் தமிழர் அப்படின்றாங்க. அப்படியா? அப்போ பெரியாருக்கு முன்னாடி இந்த மண்ணில் யாருமே வந்து படிக்கலையா? எங்கள் ஐயா பொன்முத்துராமலிங்கம் படிச்சுட்டு வந்தார். அவர் எங்கே படிச்சுட்டு வந்தார்? ரெட்டைமலை சீனிவாசன் இவருக்கு முன்னாடியே வந்து வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு போய் பேசினாரா? ஐயா எங்கள் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர் வந்து இவருக்கு படிக்க வச்ச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாரா? இந்த அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி படிச்சுட்டு வந்தாங்களே, மருத்துவராக வந்தாங்களே, அவங்க யார்? இவர் கல்வி அறிவு கொடுத்து தான் வந்தாங்களே. இவர் வரத்துக்கு முன்னாடியே பல பேர் வந்து இங்கே கல்வி அறிவு பெற்று இது விலங்கின தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இவர் வந்து தான் கல்வி வளர்ச்சிலாம் வந்ததுன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி தமிழ் இனத்துக்கே கல்வி அறிவு வந்து பிறப்பிலே இருக்குது. அதுக்கு 1000 இலக்கிய இலக்கணங்கள் நூல்கள் இருக்குது. ஒரு இலக்கிய நூல் யாராவது இந்த திராவிடத்தில் யாராவது எழுதியிருக்கிறானா? அப்போ இது எவ்வளோ பெரிய பச்சை பொய்ன்னு பாருங்கள். நீங்கள் புராணமாக இருந்தாலும் சரி, இலக்கணமாக இருந்தாலும் சரி, இதிகாசமாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து தமிழர்களுடையது. பெரியார் வரத்துக்கு முன்னாடியே பல ஆயிரக்கணக்கில் இருக்குது. இன்றைக்கி எடுத்து பார்த்து அதனுடைய எண்ணிக்கையை வந்து படிக்க முடியாது, அவ்வளோ இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் படிக்காமல் அவ்வளோ புத்தகங்கள்லாம் எழுதினாங்க. இது எல்லாம் வந்து மறைக்கணுன்றதுக்காகத்தான். பெரியார் இல்லைன்னா தமிழ் இல்லை, தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை பொய். பெரியாரில் தமிழ்நாடு இன்னைக்கு நாசமாக போனதுக்கு காரணமே அதுதான். எப்படி அந்த குற்றச்சாட்டு சொல்லுங்க? ஏன் அவரால் ஏன் நாசமாக போச்சு? ஆமாம், அவர் இப்போ அவர் படிக்க வச்சாருன்னு சொல்கிறீங்களா? சீமான் பேசும்போது கூட பெரியாரையும் நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் பெரியாரை மட்டும்தான் ஏற்கிறோம்னா நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் அவருடைய நிலைப்பாடு. ஒரு பெரியாரை ஏற்பதற்கான எந்த காரணமும் இல்லையா அவங்ககிட்ட? ஒரு சில சீர்திருத்தங்களை வந்து ஏற்கிறோம், அவ்வளோதான். மற்றது எல்லாமே அவங்க தான் படிக்க வச்சாங்க, எல்லான்றதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் குடிக்க வச்சாங்க. இதை ஏன் சொல்ல மாட்டீங்க? திராவிடத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே இங்கே குடிக்க ஆரம்பித்தான். எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இங்கே வடநாட்டுக்காரெல்லாம் யாரும் இங்கே வந்து வேலை செய்யலை. எல்லா வேலையிலும் தமிழன் தான் இருந்தான். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே போனாலும் தமிழர்கள் தான் இருப்பாங்க. எல்லா வேலையும், அது வந்து கொத்தனார் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை தச்சர் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை கல் செதுக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையில் பார்த்தாலும் வேலைக்கு வரமாட்டுறாங்க. அப்போ காரணம் கீழே விழுந்து கிடக்குறாங்க, அதனால வேலை செய்ய ஆள் இல்லை, அதனால நாங்கள் வட இந்தியர்களை பயன்படுத்திக்கிறோம், கம்மி ஊதியம் கொடுக்குறோம், கடுமையான உழைப்பை தருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுதா? அப்போ அந்த உழைப்பாளிகள்லாம் எங்கே போனாங்க? ஏன் அந்த உழைப்புலேருந்து வெளியேறி போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடத்தால் தான் எல்லாரும் போனாங்க. ஐயா படிக்க வச்சார். எங்கள் ஐயா காமராசர் வந்து 15,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சு படிக்க வச்சார். இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் மூடிட்டாங்க. 15,000 பள்ளிக்கூடம் இருந்த இடங்கள்ல இன்னும் வந்து இன்றைக்கி வந்து 5,000 பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. அப்போ 10,000 பள்ளிக்கூடங்கள்லாம் காணாமல் போச்சு. அதுக்கு பதிலாக என்ன வந்ததுன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் சாராய கடையை வந்து திறந்து வச்சுட்டாங்க. கருணாநிதி திட்டமிட்டு பண்ணார். தமிழ், அதாவது ஒரு இனத்தை அழிக்கணும்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து போரிட்டு அழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று அவங்களுடைய மொழி அழிச்சிங்கன்னா போதும், தானாக அந்த இனம் அழிஞ்சிடுவாங்க. அதே மாதிரி அவங்கள அழிக்கிறேன்னா மதுக்கடையை திறந்து ஊத்து. நீங்கள் தமிழுக்காக போராடின பெரியாரையும் ஏற்கல, தமிழ் இனத்தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் நீங்கள் ஏற்கல. தமிழ்நாடு தமிழர், தமிழ்நாடு தமிழர் தமிழ்நாடுக்காக தான் அவர் உயிர் மூச்சு இருக்கும் வரை உழைத்தார், அவரையும் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ எப்படி திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொன்னாங்க? தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னா பரவாயில்ல, திராவிட நாடு திராவிட இருக்குன்னு சொன்னாங்களே, அது எப்படி? யார் இங்கே திராவிட? இங்கே பார்த்தீங்கன்னா தமிழன் இருக்கிறான், அங்கே போய் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கன் இருக்கிறாங்க, அவட போய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னடர் இருக்கிறாங்க, அப்படியே போய் அந்த பக்கம் திரும்பிங்கன்னா மலையாளிகள் இருக்கிறாங்க. யாருமே திராவிடன் யாருமே இல்லையே. அப்போ எந்த நாடு, அந்த நாட்டுக்காக நீங்கள் திராவிட நாடு கேட்டீங்க? திராவிட மாடல் அரசுன்னு கருணாநிதி கூட சொல்ல, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசை திராவிட மாடல் அரசு அப்படின்றத மேடைகள் தோறும் பெருமிதம் தெரிவிக்கிறார். சொல்கிறாருல்ல. இப்போ தேர்தல் வரப்போதில்ல, தேர்தலில் வந்து நாங்கள் திராவிட மாடல் வந்திருக்கிறோங்க, அம்மா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு போய் கேட்க சொல்லுங்கள். சொல்ல மாட்டாரா? சொல்ல சொல்லுங்க. நாங்கள் தமிழர்களுக்காக வந்திருக்கிறோம், தமிழர்களின் உரிமையை மீட்பதற்காக வந்திருக்கிறோம், தமிழர்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். யாரையாவது என்னைக்காவது நாங்கள் திராவிடர்களை மீட்க வந்திருக்கிறோம், திராவிடர்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம், திராவிடத்தை மீட்க வந்திருக்கிறோம், திராவிட உரிமையை மீட்க பேசி பார்த்துருக்கிறீங்களா? ஒரு நாளும் பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வரை, வாக்குகளை வாங்குற வரையும் தமிழர் தமிழ் பண்பாடு இதெல்லாம் பேசுவாங்க. அங்கே வாக்கு வாங்கி முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டாங்கன்னா இது திராவிடம்,
திராவிட மாடல் இப்படின்னு பேசுவாங்க. நான் பந்தயம் விட்டு சொல்கிறேன், தேர்தல் வரப்போகுது. இனி தேர்தல் களத்தில் இவங்கள போய் நான் திராவிடன் வந்திருக்கிறேன், திராவிட மாடல் தலைவர் வந்திருக்கிறேன், திராவிடர்களே எனக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு இவரை பேச சொல்லுங்களாம் பார்க்கலாம். எவ்வாறு எந்த திராவிடனாவது ஓட்டு போடுறான்னா பார்ப்போம். திராவிடம் என்பது என்க்ளூசிவ் கால், அனைவருக்குமானது, அனைவருக்குமான அரசியல், அனைவருக்குமானது தான் நாங்கள் திராவிடம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோன்ற. என்ன அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? யாதும் ஊரே யாவரும் கேளுரே என்ற கொள்கை கோட்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் தானே, அது ஏன் நாங்கள் அனைவருக்கும்னா எதிர்க்கிறீங்கன்றாங்க. அது இதான் நாங்கள் கேட்குறோம். போய் பக்கத்து மாநிலத்தில் சொல்லுங்களேன், ஆந்திராவில் போய் சொல்லுங்களேன், திராவிடம் வந்து நாம் பேசுகிறோம், எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், ஒன்றா சேர்ந்து வாழணும்னு அங்கே போய் சொல்லுங்களேன். கர்நாடகாவில் எங்கே நாங்கள் திராவிடம்லாம் வந்திருக்கிறோம், நாமெல்லாம் எல்லாம் ஒன்றா இருந்து. இந்த மாநிலங்கள்லாம் பெருவாரியான தமிழர்கள் இருக்காங்க தானே? தாராளமாக இருக்கிறாங்க. எல்லா மாநிலம், இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் இருக்கிறாங்க. அதே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 1.5 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. கேரளாவிலையும் ஒட்டி இருக்கிற மாநிலத்தில் முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலும் தமிழர்கள் இல்லை, எல்லா மாநிலத்திலும் தமிழர்கள் இருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலேயாவது தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்களா? எந்த மாநிலத்திலாவது? ஆந்திராவில் இருக்கிறாங்களா, கேரளாவில் இருக்கிறாங்களா, இல்லை கர்நாடகாவில் இருக்கிறாங்களா? எங்கேயாவது ஒரு அமைச்சர் இருக்கிறாங்களா நீங்கள் சொல்லுங்கள். இல்லையா? இல்லை, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்கே தான் வந்து 14 அமைச்சர் வந்து தெலுங்கர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாடு யாருடையது, யாருக்கான மண் இது? அப்போ இந்த திராவிடத்தினுடைய சூழ்ச்சி உங்களுக்கு புரியுதா? தமிழர்களை ஆள்வதற்கும், தமிழர்கள் உரிமையை பறிப்பதற்கும், தமிழ் சொத்துக்களை சூறையாடுவதற்கும் ஏற்படுத்தி கொண்ட ஒன்று தான் இந்த திராவிட மாடல். இப்போ நீங்கள் 14 பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்படி பேசும்போது தான் நீங்கள் வந்து இனவாதம், இன தூய்மைவாதம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கேட்குறோம் நாங்கள். இது இங்கே கேட்குறீங்கள, இந்த கேள்வியெல்லாம் தமிழ்நாட்டில் கேட்குறீங்கள, இதை ஏன் போய் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் கேட்க மாட்டீங்க? என்னுடைய மண், என்னுடைய நாடு தெலுங்கு நாடு தானே, பக்கத்தில் இருக்கிற நாடு. அங்கே போய் கொஞ்சம் பேசுங்களேன், ஒரு சதவீதம் பேசுங்களேன். இங்கே பேசுகிறத எல்லா உரிமையும் தமிழ்நாட்டில் கிடைக்கும். உங்களுக்கு பேச்சு உரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் இங்கே கிடைக்கும். ஆனால் எந்த மாநிலத்திலாவது அது கிடைக்குமா? இதே அமர்வில் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற அந்த அமைப்போட தலைவர் வந்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரமாட்டுறாங்க, நாம் தமிழர் கட்சியை வந்து எங்களுக்கு ரொம்ப அவளை பார்த்தாலே அச்சமாக இருக்கிறது, எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு இதே அமர்வில் அவர் பகிர்ந்த கருத்துக்கள் நினைவுக்கு வருது எனக்கு. சொன்னார்ல, இங்கே யாராவது நாம் தமிழர் கட்சியால் இந்த தெலுங்கர் தாக்கப்பட்டார், இந்த மலையாளி தாக்கப்பட்டார், இந்த கன்னடர் தாக்கப்பட்டார், எங்கேயாவது இந்த 15 ஆண்டு காலம் அரசியல் நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு வருது, எங்கேயாவது தாக்கப்பட்டார்னு வருதா? ஆனால் ஆந்திராவில் காட்டுக்கு போன 20 பேரை சுட்டு கொண்டாங்களே. அப்போ இந்த நாம் தெலுங்கர் கட்சி என்ன பண்ணார்? இல்லை இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க? எவனாவது கேட்டானா? ஒருத்தன் கேட்டானா? ஏன்டா 20 பேர் தமிழர்கள் வந்து காட்டில் சுட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டானா? ஒருத்தன் கேட்கலையா? கேட்டது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி கேட்டது. எங்களுக்கு பிறகு கேட்ட ஒரு கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டது. ஏன்னா இந்த 2 கட்சியும் தமிழர்கள் வந்து நேசிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் அந்த இன உணர்வு, மான உணர்வு, தன்மான உணர்வு எல்லாம். மற்றவங்க ஏன் இல்லை? நீங்கள் தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறீங்க, நாம் தெலுங்கர். ஏங்க நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோமே, எப்படி நீங்கள் போய் 20 பேர் தமிழர்கள் வந்து ஆந்திராவில் சுட்டு கொள்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? இவர்களுடைய உரிமையெல்லாம் நாங்கள் யாரும் பறிக்கலை. இன்றைக்கி எங்கள் கட்சியில் நிறைய பேர் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் சொல்கிறது, அனைவருக்கும் இங்கு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு. நாம் தமிழர் கட்சியில் நிறைய தெலுங்கர்கள் இருக்காங்க. தாராளமாக வேட்பாளர்களாக கூட சில பேர். எங்கள் பேச்சாளர்லாம் தெலுங்கர், கரிகாலன்ற தஞ்சை கரிகாலன்றவர் அவர் தெலுங்கர் தான். அவர் எங்கள் கும்ளிப்பூண்டி வேட்பாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் இருக்கார், அவர் தெலுங்கர் தான். எங்கள் மாதவரம் தொகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க, அவங்க தெலுங்கர் தான். அப்படியே தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது திராவிடத்துடைய சூழ்ச்சி. ஏன்னா யாரையும் வந்து இங்கே சேர விடக்கூடாது. அது தமிழர்கள் நீங்கள் யாரும் போய் சேர்ந்துடாதீங்க, நாமெல்லாம் ஒன்றா இருப்போம். இதை மற்ற மாநிலத்தில் தமிழர் கட்சி இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சூழல் உருவாது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப தாயா பிள்ளையா இருந்தோம். இவர் வந்த பிறகு தான் பிறமொழியாளர்கள் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கிறாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சத்தை கொடுக்குது அப்படின்றாங்க. யாராவது சொல்கிறவங்க யாராவது நாம் தமிழர் கட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கலான்னு கேள்வி.
நாம் தமிழ் கட்சியால் உங்களுக்கு ஏதாவது என்னைக்காவது ஒரு பாதிப்பு வந்திருக்குதா? நேருக்கு நேர் உங்ககிட்ட வந்து யாராவது சண்டையிட்டு இருக்கிறாங்களா? இல்லை உங்களுடைய உரிமையை வந்து நேரடியாக இருந்து உங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்கிறாங்களா? ஏதாவது நாம் தமிழ் கட்சி செஞ்சுருக்குது அப்படின்னு ஒரு தடயத்தை காட்ட சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்றைக்கே எல்லாருமே நாங்கள் இப்போ என்னுடைய இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரோடவும் நாங்கள் வந்து அந்த இனவாதம் பேசுகிறதே இல்லை, எல்லாரும் நண்பர்களாக தான் இருக்கிறோம். முன்ன 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறோம். என்னுடைய சில நண்பர்கள் நான் நாயுடு, என்ன நாயுடு, வாங்க நாயுடுன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் அப்போ கூப்பிட்டு பழக்கப்பட்டோம், இப்போ நம்ம அது மாதிரி தான் கூப்பிடுறோம். தமிழ் சாதியினரை கூட நாங்கள் வந்து அந்த சாதி அடைமொழி போட்டு கூப்பிட்டதில்லை. ஆனால் அவங்கள கூப்பிட்டு பழக்கப்படுச்சு அது மாதிரி. இப்போ நான் நாயுடு, கோபால் நாயுடு, வாங்க நாயுடு அப்படின்னு தான் கூப்பிட்றோம். அது வந்து அதிகாரத்தில் கூப்பிட்றதில்ல, எங்களுடைய பாச பிணைப்புனால நாங்கள் இப்போ யார் வேண்டுமென்றாலும் சௌரியமாக இங்கே வாழலாம், தாராளமாக வாழலாம். தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பதில் ஆளுகிற உரிமை மட்டும் தமிழன்கிட்ட இருக்கணும். அது அது ஏற்கிறாங்களா தமிழகத்தில் கேட்குறேன். தமிழகத்தில் ஏன் ஏற்காதையா? நீங்கள் இப்போ 30 லட்சம் வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். 1% நான் 3%, 4% வந்து இன்னைக்கு வந்து 8.22% வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். அப்போ 8% அங்கீகாரம் பிறகு தனி ஒரு கட்சியா, எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனி ஒரு கட்சியாக வந்து இந்த களத்தில் நின்று 8.22% வாக்கு இந்த மண்ணில் வாங்கி இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ மக்கள் ஏற்காம எங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் செலுத்தி மக்கள் ஏற்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி அமைப்பது அல்லது முதல்வராக இருப்பது அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதுன்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 35 விழுக்காடு வாக்குகளை பெற வேண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கட்சி. இப்போ தான் நாம் தமிழர் கட்சி 8.5%, 10% வாக்குகள் நெருங்கி இருக்குது. இவங்க 35% வாக்குகள் எப்போது வாங்குவார்கள்? அது வரைக்கும் கூட்டணி இல்லைன்னா எவ்வளோ காலம் காத்திருப்பார்கள் அப்படின்லாம் விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். ஒரு பனையை நீங்கள் நட்டிங்கன்னா அந்த பனை அந்த மண்ணிலேருந்து வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும். அந்த மண்ணிலேருந்து அது வெளியே வந்து தலையை காட்டினாலே 3-4 ஆண்டுகள் ஆகும். அது ஒரு மரமாக வளர்ந்து வரணும்னா அது ஒரு 10-15 ஆண்டுகள் வந்து சின்ன மரமாக தான் வரும். அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விறுவிறுன்னு வளரும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி வந்து வளரும். அந்த மாதிரி தான் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி வந்து ஆரம்பத்தில் குறைவாக தான் இருக்கும். மக்களோட என்னைக்கு மக்கள் புரிந்துக்கிறாங்களோ அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது வளரும். அந்த நம்பிக்கைனாலும் விதைகள் உறங்குவதில்லை. ஆமாம், அந்த கோட்பாட்டோடு இருக்கீங்க. நேற்று வீர திருமகனார் ஐயா தேவர் அவர்களோட நினைவு தினம். எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்த்தாங்க. உங்களுடைய கட்சியோட தலைவர் அண்ணன் சீமானும் சென்றார். எதிர்பாராமல் மதிமுகவோட பொதுச் செயலாளர் அங்கு வந்ததையும் இவர் அழைத்ததையும் இவரோட நட்பு பாராட்டியதையும் இவரை பற்றி புகழான நிறைய வார்த்தைகளை பகிர்ந்ததுமே ஒரு பெரிய பேசு பொருளாக. ஏன்னா ரொம்ப நிறைய விமர்சனங்களை முன்வைத்து வந்த இருவரும் இணைந்து அவர் ரொம்ப ரொம்ப அது அன்பாக மனதின் ஆழத்திலிருந்து வைகோ சொன்னதை பார்த்தோம் நாடே. எப்படி அந்த நிகழ்வு? அதாவது அவர் வைகோ ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு நினச்சி வந்தார். முழுக்க திமுகவை எதிர்த்து தான் திமுகவிலேருந்து வெளியே வந்து தான் அந்த அரசியலை தொடங்கி வந்தார். ஆனால் அவர் வந்ததுக்கு பிறகு சூழ்நிலை இடையில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை காரணமாக அவரால் அந்த கட்சி தொடர்ந்து முன்னெடுக்க முடியல, பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியல. அது வந்து அந்த கொண்டு போக முடியாதவரோட அதனுடைய விரக்தி வந்து அவர் மக்கள் மேலே ஒரு விரக்தி வந்துடுச்சு. அந்த செய்தியை அதில் ஒளிந்திருக்கிறத புரிந்து கொள்ள முடியுது. ஆமாம், என்ன நான் மதிமுகவில் இருந்தவன் தான். அதனால் எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் எந்த நோக்கத்துக்காக நம்ம திமுகவில் இருந்து நாங்கள் வைகோ பின்னாடி நாங்கள் வெளியே வந்தோம். அவர் வந்ததுக்கப்புறம் அந்த அரசியல் வந்து எதனால் வந்து பின்னடைவு ஏற்பட்டது, அன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது என்ற காரணம் எங்களுக்கு அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். அதில் வந்து அவருடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அதை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறன்றதுக்காக அவர் அன்றைக்கி வந்து சரியான நான் அரசியல் தலைவர்னு சொல்ல மாட்டேன், நல்ல அரசியல் தலைவர், நல்ல முன்னெடுத்தார். அன்றைக்கி பல போராட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணார். ஆனால் அந்த அரசியல் தொடர வந்து சரியாக அவரால் வந்து முன்னெடுக்க முடியல. அதில் வந்து பின்னடைவு ஏற்பட்ட பதில் அவருடைய தாக்கம் அவருக்கு வந்து மக்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. அந்த வெறுப்புனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், பின்னால் வந்து மறுபடியும் அவர் என்னுடைய தந்தை
கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கட்சியோட போய் இணைஞ்சு கூட்டம் சேர்ந்தார். அதன் பிறகு அந்த கட்சியோட இயக்கம் எதனால் நம்ம அங்கேருந்து வெளியே வந்தோமோ அதனுடைய நோக்கமே தோற்று போச்சு. தோற்று போனோடனே அந்த அரசியல் வந்து பின்னடைவு ஏற்பட்டது. ஆனால் அது இவரால் தாங்கிக்க முடியல. நம்ம இனிமேல் இந்த மண்ணில் வந்து இந்த மக்களை நம்பி அரசியல் பண்ண முடியாததால் அவர் மறுபடியும் திமுகவோட போய் இணைஞ்சிட்டார். இருந்தாலும் அவருக்கு வந்து மக்கள் மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மக்கள் வந்து முன்னேறணும் அப்படின்றதுல. அதில் அண்ணன் செந்தமிழ் சீமானோட அரசியலை அவர் 15 ஆண்டு காலமாக பார்த்துக்கிட்டு வராரு. அதில் வரும்போது எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்களே உள்ளுக்குள்ளே ஒரு திராவிடம் அப்படின்ற ஒரு நெருப்பு இருந்தாலும் ஆனால் சீமானுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அவருடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இயற்கைக்காக எல்லாத்தையும் காப்பாற்றணுன்னு ஒருத்தர் போகிறாரு. அதில் வந்து நாம் இணைந்து பங்கெடுக்க முடியலனாலும் ஆனால் அதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த புரிஞ்சுக்கிற இது அவர்கிட்ட இருக்குது. வெளிப்படையாக சொல்ல முடியல, அதை வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா அவர் இருக்கிற இடம் திராவிடம், அதனால் வந்து சொல்ல முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று வந்து அவருடைய உணர்ச்சிகள் வந்து வெளிப்பட்டு அண்ணன் சீமானோட அந்த உறவை வந்து நெருக்கமாக வந்து பேசினார். ஆனால் அதில் ஒரு செய்தி இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. கண்டிப்பாக அதில் வந்து அதில் ஒரு செய்தியை அவர் சொல்கிறார் இல்லையா, நான் கொண்டு செல்ல வேண்டியது அல்லது நான் என்னால் முடியாததை நீ செய்கிறாய் வாழ்த்துக்கள் என்ற செய்தி அதில் பொருந்ததை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அப்படின்றது அது சரியில்லை, இது சரியில்லை, அது வேணாம், இது வேணான்னு சொன்னால் கூட இதை தவிர்த்து அரசியல் செய்ய முடியாத அளவிற்கு இந்த கொள்கை கோட்பாடு நம்ம வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதை உணர முடிகிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் பழமைவாதம் பேசுகிறார் சீமான். காடு மாநாடு நடத்துகிறார், மலை மாநாடு நடத்துகிறார், கடல் மாநாடு நடத்துகிறாரு, எல்லாத்தையும் மறையற சொல்கிறாரு அப்படின்னு பழமைவாதம் பேசுகிறாரு. இதெல்லாம் நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, இன்னும் இவர் வந்து இயற்கைனா என்ன பண்ணுறது, 2025 இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு வந்து விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சரி, நீர் இல்லாமல், உணவு இல்லாமல், காற்று இல்லாமல், தண்ணி இல்லாமல் நீங்கள் இந்த மண்ணில் வாழ முடியுமா? இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் இன்றைக்கி சீமான் பின்னாடி மிகப்பெரிய அளவில் முன்ன இருந்ததை விட, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போயிடுது. அவர் என்றைக்கு வந்து ஆடுகள் மாநாடு, மாடுகளின் மாநாடு, என்றைக்கு மரங்களின் மாநாடு இதையெல்லாம் முன்னெடுக்க ஆரம்பித்தாரோ, இந்த இயற்கை ஆர்வலர்கள் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் சீமானை வந்து போட்டுதலுக்குரிய ஆளாக வந்து கொண்டாடி பின்னாடி வந்து ஒரு பெரிய வெளியே தெரியலனாலும், அதாவது இப்போ இருக்கிற அரசியல் இதில் வந்து அது வெளியே தெரியாது. ஆனால் நாளைக்கு இந்த தேர்தல் சமயத்தில் இதனுடைய பிரதிபலிப்பு மிகப்பெரிய அளவில் தெரியும். ஏன்னா மாடுகள் மாநாடு பார்க்கும்போதே நீங்கள் அவர் போய் அந்த மலைகளின் மாடுகளுக்காக போய் இப்போ அந்த மலை ஏறும்போது அவ்வளோ பெரிய மக்கள் வந்து அங்கே குவிஞ்சு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் வந்துட்டாருன்னு. அவங்க கடவுள் இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்லலை. இன்றைக்கி எங்கள் கடவுள் சீமான் தான். இந்த மாடுகள் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் இப்போ மேய முடியாத நிலைமை இருந்தது. இன்றைக்கி அந்த காட்டுக்குள்ளே மாடுகள் போய் மேயறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு எங்களுக்கு சீமான். இவர் தான் இன்றைக்கி எங்கள் கடவுள்னு சொல்லி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மரங்களின் மாநாடு நடத்துகிறாரு. இன்றைக்கி இயற்கை ஆர்வலர்கள்லாம் மரங்கள் மீதெல்லாம் காப்பாற்றப்படணும். ஏன்னா மரங்கள் இல்லைன்னா மனித உயிர்கள் இல்லை என்பதை இந்த மக்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு அந்த படிப்பறிவு இந்த இயற்கை இது சேர்ந்த இது வந்து இந்த கல்வியில் வந்து யாரும் கொடுக்கல. அதனால் மக்களுக்கு தெரியாமல் சில பேர் பேசுகிறாங்க தவிர தெரிஞ்சவங்க யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு காற்று சுவாசிக்கிறதுக்கு, ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு முழுக்கமான ஒரு 433 மரம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு மனிதனுக்கு 433 மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு ஆளுக்கு 24 மரம் தான் இருக்குது. அப்போ எவ்வளவு நம்ம பின்னடைஞ்சு நாடுகளில் 8000க்கும் அதிகமாக இருக்கு. ஆமாம், தனி மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் தனி மனிதனுக்கு இருக்குது. பல நாடுகளில், வெளிநாடுகளில் எல்லாம் வந்து இருக்குது. ஆனால் இங்கே நம்ம இடத்துல வந்து 433 மரம் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 24 மரம் தான் இருக்குது. அப்போ அந்த 24 மரத்தை காணாமல் போச்சுன்னா உனக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும்? எந்த காற்று உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அப்போ நீங்கள் வந்து எல்லாரும் இந்த காற்று கிடைக்கலன்னா எல்லாரும் சிலிண்டர் ஒன்று வாங்கி முதுகில் பிடிச்சின்னு முகக்கவசம் போட்டோம்னா எல்லாரும் சுற்றணும்.
அந்த நிலைமை. ஏன்னா அது வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆக்சிஜன் கிடைக்காம அந்த சுவாசிக்க முடியாமல் நிலம் வரும்போது தான் மருத்துவமனையில் போய் படுக்கிறான். அங்கே போய் செயற்கை சுவாசத்தை கொடுத்து அவனுடைய உடம்பை தேத்துறான். அப்போ உனக்கு இப்போவே இந்த நிலைமைன்னா நாளைக்கு இந்த மரங்கள் இல்லைன்னா உன்னுடைய நிலைமை என்ன? இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை பேச மாட்டாங்க. அதை புரியாதவங்க பேசுகிறாங்க. சில பேர் வந்து புரிஞ்சவங்களை வந்து அரசியல் காரணமாக வந்து இதை பேசுகிறாங்களே தவிர மற்றபடி தெரியாமலெல்லாம் இல்லை. இந்த இயற்கை அரசியலை நாம் தமிழர் தான் பேசிக்கொண்டே இருக்கிறது. அது தொடர்ந்து தான் தற்போது தமிழக அரசு கூட சதுப்பு நில மாநாடு கூட நடத்துது. ஆனால் பள்ளிக்கரணை பாதுகாக்கப்பட வேண்டிய சதுப்பு நில பகுதியில் ஃப்ளாட் கட்ட அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு கூட ஒரு வழக்கு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இருக்கிறது. ஆனால் அரசு தரப்பில் அப்படிலாம் அந்த சதுப்பு நில பகுதியில் நாங்கள் யாருக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்ற பதில் விளக்கத்தையும் நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த விவகாரத்தை பார்க்கலாம்? அதாவது அரசு வந்து ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கிட்ட அரசுன்னா அது ஏன் நீதிமன்றம் போகிற வரைக்கும் நீங்கள் அதை பார்க்குறீங்க? நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி தான் நீங்கள் அதை பாதுகாப்பனா? அப்போ நீங்கள் அதை இந்த புரிதல் கூட இல்லைன்னா நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இந்த மண் ஆடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். மத்திய அரசு தஞ்சை மண்ணில் காவிரி டெல்டாவில் எடுத்து போய் இயற்கை இந்த எரிவாயு திட்டங்கள்லாம் போட்டாங்க. மீத்தேனி ஈத்தேனி எல்லாம் போட்டான். அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடித்த மாவட்டம் தான் தஞ்சை காவிரி டெல்டா மாவட்டம். அங்கே போய் நீங்கள் போய் அந்த உலகு நாட்டுக்கே உணவு கொடுக்குற ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த எரிவாயு திட்டங்கள்லாம் கொண்டு போய் போட்டு அந்த மண்ணை நாசம் பண்ணா. இப்போ அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி வந்த அப்புறம் தான் அதை வந்து பாதுகாக்க மண்டலம் வந்து இது பண்ணுற இது சொல்லிட்டு அவர் வந்து பண்ண. ஏன்னா அவர் ஒரு விவசாயி, அதனால் அவருக்கு வந்து அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு அதை வந்து இனிமேல் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இதையெல்லாம் நானும் விவசாயி தான் சொல்கிறாரு முதல்ல. ஆமாம் ஆமாம், அது இல்லை, ஏன்னா அது உண்மையாக தானே, அவர் ஒரு விவசாயி தானே, அதில் நம்ம மறைக்க முடியாது இல்லை. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அப்போ அந்த மண்ணை பற்றி தெரியாமல் ஒரு ஆட்சி செய்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு அப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி கேட்காதான்? அப்போது அது எவ்வளவு போராட்டங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துருக்கு தெரியுமா? அந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், ஈத்தேன் எதிர்ப்பு போராட்டம், இந்த எரிவாயு எடுக்கிற போராட்டம். போய் எடுங்க, எங்கேயாவது போய் பாலைவனங்கள் 1000 பாலைவனம் இருக்குது, எங்கே தோணுனாலும் வரும் எரிவாயு. அந்த மீத்தேன் ஈத்தேன் வந்து அந்த இடத்துல கடல் கரை ஓரத்தில் இந்த விவசாய நிலங்கள் தான் வரும்னு இல்லை. நீங்கள் போய் பாலைவனத்தில் போட்டால் கூட வருங்க. எந்த பூமியை தோணுனாலும் அங்கேருந்து கேஸ் வரும். வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறாங்க. இப்படிலாம் மாட்டேன் நாடு எப்படி வளர்ச்சி அடைகிறது, வல்லரசாக எப்படி ஆவது நாடுன்னு கேட்குறாங்க. இப்போ கேட்டிங்களா, நம்ம நாடு விடுதலை ஆகும்போது இங்கே இருந்த விவசாய நிலம் எவ்வளோன்னா 55 லட்சம் ஹெக்டேர் நிலம் வந்து இங்கே வந்து விவசாய நிலம். கர்நாடகாவில் மாநிலத்தில் வெறும் 5 லட்சம் ஹெக்டேர் நிலம் தான் வந்து அங்கே விவசாயம் பெற்ற போது. ஆமாம், இடம் பெற்று அப்போ இருந்ததை வந்து விவசாயம் வந்து கர்நாடகாவுக்கும் நான் தமிழ்நாட்டுக்கும் ஒப்பீடு சொல்கிறேன். 55 லட்சம் ஹெக்டேர் நிலம் வந்து இங்கே விவசாயம், அங்கே வெறும் 5 லட்சம் ஹெக்டேர் நிலம் தான் விவசாய நிலமாக இருந்தது. ஆனால் இந்த 60 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் ஹெக்டேர் நிலம் இருந்த அந்த கர்நாடக மாநிலத்தில் இன்னைக்கு 55 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலமாக வளர்ச்சி கொண்டு போயிட்டான். நீங்கள் கர்நாடகாவில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஆறு ஓடம், தண்ணி ஓடம், விவசாயம் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் எங்கே பச்சை பசேல்னு இங்கே வந்து இத்தனை லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருந்ததோ இன்னைக்கு வெறும் 5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. 55 லட்சம் ஆச்சு, 55 லட்சம் ஆச்சு. அப்போ எந்த மாநிலம் வந்து விவசாயத்தில் வந்து அபிவிருத்தியாகி வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது? அப்போ இங்கே அந்த வளர்ச்சியில் இருந்தது ஏன் இவ்வளோ தூரம் போச்சு? அப்போது இந்த அளவுக்கு அந்த விவசாய நிலம் பாதிக்கப்பட்டு போச்சுன்னா நாளைக்கு உணவுக்கு வந்து எங்கே போய் கையேந்துவீங்க? எல்லாத்துக்கும் கையாந்தலாம். காரு, நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்திருக்கு, வெளிநாடு முதலீடுகள் வந்திருக்கு, நிறைய மால்ஸ் வந்திருக்குது, எல்லாம் வந்துருக்குங்க இல்லையா? எல்லாம் நம்ம வளர்ச்சி எல்லாமே வந்திருக்குது. ஏன் இங்கே எல்லா வளர்ச்சி இங்கே எடுத்துன்னு வரீங்க? கார் உற்பத்தி பண்ணலாம் இங்கே தான் பண்ண முடியுமா? ஏன் எந்த நாட்டிலையுமே அந்த வசதி இல்லையா? இந்த செல்போன் கம்பெனிகள்லாம் இங்கே தான் எடுத்துன்னு வைக்கணும். வெளிநாடுகளுக்கு பயணித்து முதல்வர் முதலீடுகளை ஈர்த்து வருகிறாரு.
அந்த முதலீடு இது வரையும் எங்கே வந்து சேர்ந்தது, எத்தனை பேர் அதில் முதலீடு பண்ணால், எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பான, ஏதாவது ஒரு புள்ளி விவரங்கள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை. இவங்க போய் அந்த இடத்துல பணத்தை போட்டு அந்த பணத்தை இவங்க எடுத்துன்னு வந்து இங்கே முதலீடு பண்ணுறாங்க. இது தாங்க விஷயம். அங்கே இருக்கிறோம் யாரும் முதலீடு போடலாம் இல்லை. இவங்க வச்சிருக்கிற பணத்தை இவங்களுடைய பினாமிகள் மூலமாக அங்கே இடத்துமே போட்டு அது மறுபடியும் இங்கே வந்து இவங்களுடைய இடத்துல வந்து சேருது. இதுதான் அந்த விஷயத்தை ஒரு உதவாத விஷயம். அது தெரியாதவங்க பேசுதான், நமக்கு மாதிரி தெரிஞ்சவங்க அதை பேசக்கூடிய செய்தியே இல்லை. அது நேரம்னா அதை பற்றி பேசுனா வீண் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இங்கே இந்த கம்பெனிகள்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு நீங்கள் விவசாயத்தை முழுக்க அழிச்சிட்டு எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தாலும் அவ்வளவு பேருக்கு உணவுக்கு எங்கே போவீங்க? பரந்தூர் விமான நிலையத்து கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. கண்டிப்பாக. எத்தனை லட்சம் ஏக்கர் விவசாய நிலம், விவசாய நிலம் மட்டும் இல்லை, ஏரிகள் போகுது, குளங்கள் போகுது, நீர் ஆதாரங்கள் போகுது. புதிய விமான நிலையம் ஆய்வு பணிகள்லாம் மேற்கொள்ளும் போது அரசுக்கு அது தெரியாதா? நாம் தமிழருக்கு தெரியும் போது அரசுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்ச அரசு நம்ம எங்கெங்க இங்கே ஆளுது நம்மளை? அதை தெரியாத அரசுக்கு தான் நீங்கள் நம்மளை ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் தெரிஞ்ச அரசுகள் அதிகாரத்துக்கு வந்தாலும் அது முதல்ல அந்த திட்டம் அங்கே வருமா? நாங்கள் என்ன கேட்குறோம், மீனமாக்க விமான நிலையத்தில் இருக்கிற இடத்துலையே வந்து ஏன் விமானம் வந்து நிறுத்த முடியாது? பல ஆயிரம் கணக்கான விமானங்களோட நிறுத்தத்துக்கான இடம் இருக்குது. மக்கள் தொகை பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ புதிய புதிய பாதைகளை நாம் உருவாக்க வேண்டும். சரி, எந்த விமான நிலையம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது? எந்த விமானம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு சொல்லுங்க? விமானம் ஏர் இந்தியா விமானம்னு ஒன்று இருக்குது, அரசு இருக்குது. இன்னைக்கு அந்த விமானமும் அரசுகிட்ட இல்லை, டாடா கிட்ட. அதான் வந்து டாடாவுக்கு போயிடுச்சு. எந்த விமானமும் வந்து அரசுகிட்ட இல்லை. அப்போ எந்த விமானமும் இல்லாத அரசுக்கு ஏன் இந்த இடத்த வந்து தனியாருக்கு வார்த்தை கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அதுவும் விவசாய நிலம் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படுதா? விவசாயம் அல்லாத நிலம் எவ்வளவு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கே கொண்டு போங்க. யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா? தெரிவிக்க மாட்டாங்களே. நான் விவசாயம் பண்ணுற நிலத்துல தான் நீ வந்து விமானத்தை நிறுத்தினா எனக்கு தேவையில்லை, நான் விமானத்தில் போனோன்னு யாராவது கேட்டாங்களா? போராடுறாங்களா? இந்த மண்ணில் எங்க விமானம் போகிறதுக்கு விமானம் இல்லைங்க, ஆனால் விமான நிலையம் ஓணுங்க அப்படின்னு யாராவது போராடுறாங்களா? எந்த போராட்டமும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. கம்பெனிலாம் இங்கே வரலைங்க, நிறைய கம்பெனி எடுத்து இங்கே போடுங்க அப்படின்னு யாராவது போராடினாங்களா? யாரும் போராடலையே. போராடுறதுக்காக தானேங்க மக்களுக்கு நீங்கள் வந்து உரிமை கொடுக்கணும். அவங்க கேட்குறது தானே நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்காக அவங்க நிலத்தெல்லாம் பறிப்பீங்க. நீங்கள் அந்த நிலத்தில் இருக்கிற வாய்ப்பு வளர்ச்சிக்கு இந்த போன்ற தொழிற்சாலைகள் வந்து முக்கியம் தானே. அதை நம்ம வந்து மக்கள் கேட்டால் தான் பண்ணுவோம் அப்படின்னா அது இப்போ எப்படி அது வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவது, எப்படி வளர்ச்சி நோக்கி நகர்வது? நம்ம அப்போ இதே தான். அப்போ கர்நாடகாலையும் அந்த மக்கள் வந்து அதை நோக்கி போகல. இவ்வளவு ஏக்கர்னால நான் சொன்னேன், நான் 55 லட்சம் ஏக்கருங்களுக்கு அபிவிருத்தியாக இருக்குது. அப்போ வந்து அவங்க ஏன் அதை பற்றி கேட்கல? அதுக்கான வளர்ச்சியை இங்கே பண்ணலை. விவசாயத்திற்கான உற்பத்தி வளர்ச்சியை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் பல ஆயிரம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இயற்கை வளங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கனாவே அதிலிருந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். படித்தவர்களுக்கும் கொடுக்கலாம், படிக்காதவர்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளவு வேலை வாய்ப்புகள் உற்பத்தி பொருளாதாரம் இருக்குது. அந்த தற்சார்பு பொருளாதாரம் இங்கே இல்லவே இல்லை. சுத்தமாக தற்சார்பு பொருளாதாரமே இல்லை. பிரதமர் கூட தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா நகர வேண்டும் அப்படின்னு மேடைக்கு மேடை இப்பெல்லாம் பேசுறத பார்க்குறேன். சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. எந்த தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் நீங்கள் இருந்ததுங்கன்னா ஏங்க அடுத்தவனை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இங்கே கூட்டின்னு வரீங்க? அடுத்த நாட்டில் போய் நாங்கள் போய் அங்கேருந்து அவர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கூட்டின்னு வரோம் அப்படின்னு போகிறீங்கல்ல, அவனுக்கு கூட்டின்னு வந்து இங்கே இடத்த கொடுக்குறீங்க. தற்சார்பு பொருளாதாரம் இங்கே செயல்பாடில் இருக்குதுன்னா எல்லாரும் வந்து தற்சார்பு போயாச்சுன்னா ஏன் அங்கேருந்து கூட்டின வந்து நீங்கள் இங்கே இடத்த கொடுக்குறீங்க? என்னைக்காவது நீங்கள் போய் இந்த பொருளாதாரத்தை வெளிநாட்டில் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாட்டில் நீங்கள் அந்த வளர்ச்சிக்காக இடத்துக்கு போய் வாங்க, நாங்கள் வந்து இங்கே செயல்படுத்த போகிறோம் இன்னும் ஏதாவது இந்தியா போய் எங்கேயாவது பண்ணியிருக்கிறதா பார்த்துருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. தற்சார்பு பொருளாதாரமே இங்கே இல்லை. எல்லாமே இறக்குமதி பொருளாதாரம் தான். எல்லாம் எங்கேயாவது இருந்து செஞ்சு கொடுப்போம், இங்கேருந்து இறக்குமதி பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த மண்ணை எல்லாம் தாரை வார்த்து அடுத்தவன் யார் வரானா அவனெல்லாம் தாரை வார்த்து கொடுத்துருவாங்க. இந்த மண்ணெல்லாம் பங்கு போட்டு வித்துடுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் இந்த மண்ணை பங்கு போட்டு கொடுக்குறது தான் இவங்களுடைய மாநில அரசோட மத்திய அரசோட வேலை. இதுதான் இந்த மண்ணில் நடக்குது.
இதனால தான் வந்து நாங்கள் எதிர்க்கிறது வந்து காரணமே வந்து இதுதான். தற்சார்பு பொருளாதாரம் இல்லை. தற்சார்பு பொருளாதாரம் இல்லாத எந்த நாடும் வந்து முன்னேறதா சரித்திரமே கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் பல நாடுகள் பார்க்கலாம். இந்த இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த இந்த நாடுகள்லாம், சோமாலியா போன்ற நாடுகள்லாம் இயற்கை வளங்கள் கொழுத்திருந்த நாடு, அவ்வளவு செல்வங்கள் நிறைந்திருந்த நாடு. இன்னைக்கு அந்த இடம் நாட்டை போய் பாருங்க, திங்கிறதுக்கு சோறு இல்லை. மனுஷன் சாப்பிடுவான்ற நிலமை ஒன்று ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாட்டு, மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயல அப்படின்னு. அது எங்கே போய் பார்க்க, நீங்கள் சோமாலியாவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு மனுஷன் சாப்பிடக்கூடிய நிலமை அங்கே வந்துருச்சு. ஏன்னா அங்கே அந்த இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்காமல் அவங்க இந்த வரவனு போகிறவனுக்கெல்லாம் அந்த இடத்த கொடுத்ததால எல்லாரும் அந்த மண்ணை நாசம் பண்ணிட்டு அதை பொட்டல் காடாக விட்டுட்டு எல்லாம் வெளியேறிட்டான். சம்பாதிக்கிற வரையும் அங்கே சம்பாதிச்சிட்டான். அந்த பொருளாதாரத்தில் எடுத்துன்னு அவன் போயிட்டான். இன்றைக்கி அவங்களால அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணி அவங்கள சாப்பிட கூட முடியாமல் நிலைமையில அந்த நாடு ஆகிப்போச்சு. இன்றைக்கி யாராவது கப்பலில் போனால் அங்கே கொள்ளையடிக்கலாமா, அங்கேருந்து அவங்க உணவு பறிக்கலாமா, இல்லை பணத்தை பறிக்கலாமா, அதை வச்சு செய்யலாமா அப்படின்னு தான் இன்றைக்கி அந்த நாடு இருக்குது. அந்த நாட்டை பார்த்தாது இந்த நாடு திருந்தணுன்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் போராடுறாரு. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. எந்த நாட்டிலையும் விமானம் இல்லை, கம்பெனி இல்லை, இதுலன்னு எந்த நாட்டிலையும் போராடினதில்லை. ஆனால் திங்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணியும் சோறும் இல்லைன்னா அந்த நாடில் புரட்சி வராமல் இருந்தது இல்லை. அந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது தான். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி தொடர்பாக பேசும்போது பொதுவாக வைக்கின்ற குற்றச்சாட்டு, இவர்கள் நாம் தமிழர் கட்சி தான் வந்து சாதியை ஊக்குவிக்கிறது, குடிப்பெருமை பேசுகிறது, சாதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திராவிட கட்சிகள் வந்து ஒழித்து வந்த நிலையில் மீண்டும் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த குடிப்பெருமை பேசி சாதிய மோதல்கள், சாதியை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறது, நிறைய சிக்கல்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதுதான் இந்த திராவிடத்தின் அயோக்கியத்தனம். இது உச்சன்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். தமிழர்கள் வந்து சாதி போட்டுக்கக்கூடாது, தமிழர்கள் சாதியெல்லாம் எடுத்துடணும், யாரை வந்து சாதின்னு சொல்லிக்கூடாது. இதையெல்லாம் எடுத்துட்டா அடுத்த மாநிலத்துக்காரன் அடுத்த எல்லாம் வந்து சாதி இல்லாமல் இங்கே வந்து எல்லாரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவான், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிடுவான், அமைச்சராக ஆகிடுவான், மந்திரி ஆகிடுவான், முதலமைச்சர் ஆகிடுவான், எல்லாம் ஆகிடுவான். இதெல்லாம் வந்து இந்த சாதி தான் காரணமா ஒழிக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் ஒழிச்சிட்டாங்களா? யார் சொல்கிறது இதை? நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம், சாதியை சமத்துவம் சமதர்மம்னு பேசணும்னு சொல்கிறாங்களா திராவிடம்? இந்த திராவிடம் கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலம் திறக்கிறாங்க. அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஜிடி நாயுடு மேம்பாலம். அப்படி தானே அவர் அறியப்படுகிறார். என்ன பிரச்சனை அது உங்களுக்கு? ஜிடி நாயுடு மேம்பாலம். ஜிடி நாயுடு என்றால் தானே தெரியும் எல்லாருக்குமே. அப்போ ஜி துரைசாமின்னா தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஜி துரைசாமிங்க, ஜி துரைசாமி மேம்பாலம்னு போடு. இப்போ எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு வந்து நாங்கள் நிகழ்ச்சி பண்ணால் முத்துராமலிங்கனார், வாவு சிதம்பரனார், அவர் முத்துராமலிங்க தேவர், இவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. ஒரு காலத்தில் ராமசாமி, ஈவே ராமசாமி நாயக்கராக இருந்தார். இதெல்லாம் இருந்தது. ஆனால் அதிலெல்லாம் அப்போ எல்லாம் ஓடிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு பேருக்கு வந்து அந்த நாயக்கரை எடுத்தாங்க, தமிழர்கள் இருக்கிற இந்த கோணாரை எடுத்தாங்க, தேவரை எடுத்தாங்க, பிள்ளை எடுத்தாங்க, இங்கே இருக்கிற நாயக்கர் தமிழ் நாயக்கர் இவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் நாயுடுகள், நாங்கள் ரெட்டிகள், எங்களெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாதுடா. நாங்கள் ஏன்னா நாங்கள் இந்த மண்ணோட இதில் நாங்கள் தான் வந்து உச்சத்தில் இருக்கிறோம், நீங்கள் எங்களை கேள்வியை கேட்க முடியாது. அப்படிதாங்க தான் சாதிய ஒழிச்சதனுடைய உச்சம்தான் இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம். இதை எந்த வகையில் சாதி ஒழிப்புன்னு சொல்கிறான்? இது திமுக இந்த திராவிடத்துக்கு பெரிய அசிங்கமாக இல்லையா, கேவலமாக இல்லையா? நான் ஜிடி நாயுடுனா தான் தெரியுமா? 10 வாட்டி சொல்லு துரைசாமி மேம்பாலம், துரைசாமி மேம்பாலம்னு சொல்லு. அடுத்த துரைசாமி நாயுடு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. அரசாங்கம் நினச்சி எதுவும் ஒன்றாலும் சொல்லல. அதை கேட்டோன்றதுக்காகவே மறுபடியும் ஒரு இடத்துல ஒரு பேரை திறக்கிறாங்க, கிருஷ்ணசாமி நாயுடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவருக்கு ஜெடி நாயுடுனா தெரியாது, கிருஷ்ணசாமி நாயுடு அவர் யார்? அப்போ அவருக்கு என்ன நாயுடு தேவைப்படுது? இதுதான் வந்து திராவிடத்தினுடைய அயோக்கியத்தனம்.
கேடு கட்டத்தனம் மொல்ல மாறித்தனம்ன்றது நாங்கள் அதை தான் வந்து சொல்லிட்டு வரோம். அப்படி தான் அதனால தான் இந்த திராவிடத்தை ஒழிக்காம இந்த நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் ஏற்றுக்கிறோம், சாதி இல்லை, சாதி சமதர்மம் எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம், சமத்துவம் சமூகம் சமத்துவம் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் உங்களுக்கு மட்டும் என்னடா இது ஜிடி நாயுடு, கிருஷ்ணசாமி நாயுடு, அந்த இவர் மணல் கொள்ளடியர் ரெட்டி, திராவிடத்தை தான் பாஜகவும் எதிர்க்கிறது, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது, அதே மாதிரி இவரும் எதிர்க்கிறார், இவரும் ஒரு சங்கி அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னா அவங்க வேற ஒரு அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க. அது அந்த அரசியல் வந்து நமக்கு உதவாத அரசியல். இங்கே வந்து இது தமிழ் மண்ணுக்கான அரசியல், தமிழ் மக்களுக்கான அரசியல். இந்த அரசியலை நாங்கள் பேசுகிறது வந்து திராவிடம்ன்றது எதுவுமே இல்லை, திராவிடம்ன்றது சுத்த பொய். இதை தான் நாங்கள் பல இடத்துல சொல்லுவோம். தமிழர்களை ஆள்வதற்கும் தமிழர்களை இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கும் தமிழர்களை ஏற்றி பிழைப்பதற்கும் ஏற்படுத்தி கொண்டது தான் இந்த திராவிடம். பெரியார் மண் அது இல்லை, பெரியாரின் மண்ணு இல்லை, ஒன்றும் இல்லை, பெரியாரே ஒரு மண் அப்படின்னு. நல்லது திரு ஏழுமலை, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து போயிருக்க மிக்க நன்றி.